இன்றைய அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு. உண்மையிலே ஒரு காலத்துல விண்கலத்தை நம்ம ஏவ முடிச்சா, அமெரிக்காவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான். அமெரிக்காக்காரன் பூரா சைனாக்காரன், அமெரிக்காக்காரன், சீனாக்காரெல்லாம் உள்ள உட்காந்து கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும், நம்ம இந்தியாக்காரன் ஒரு பசுமாடை பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி போட்டிருந்தான். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு அப்படின்ற மாதிரி வெளிநாட்டில் ஒரு பத்திரிகையில போட்டான். அவன் செய்ய முடியாத ஒரு வேலையை இன்றைக்கு சூரியனுக்கே நாம் ஏவுகணை ஏவுகின்ற அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று சொன்னா, உண்மையிலே இது படிப்புல வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. ஒரு காலத்துல கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா நோய் வந்துச்சு. இப்ப கொரோனா ஊசியை கண்டுபிடிச்சு உலகத்தையே கொடுத்தது நம்ம தான். மிகப்பெரிய வளர்ச்சி. எத்தனையோ நாடுகளுக்கு கொடுத்தோம். ஒரு காலத்துல காலரா வந்துச்சு, பிளேக் நோய் வந்துச்சு. என்ன நோய் வந்துச்சுன்னு தெரியாமலே செத்தான் நம்மால். ஆனா அறிவியல் வளர்ச்சி. பிள்ளைகள் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்க, இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. எல்லா இடத்துலையும் போய் படிக்கிறாங்க. வசதி வாய்ப்பு, பணம், காசு எல்லாத்தையுமே வந்துச்சு. எல்லாமே நிறைவா இருக்கிற காரணத்தால் நெஞ்சுக்கு நிறைந்த மகிழ்ச்சியை பெறுவது இந்த காலம் தான். நான் தீர்ப்பு சொன்னா சரியா? உட்கார் மரியாதை. நெஞ்சுக்கு நிறைந்த மகிழ்ச்சி எங்க இருக்கா? அதான் கேள்வி. பணம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கா? ஒரு திரைப்படத்தில் ஆரம்பிச்சாங்க. நானும் ஆரம்பிச்ச திரைப்பட தியேட்டரை பத்தி சொன்னேன். திரைப்படத்தில் பாருங்க, ஒரு காலத்துல யாரு கதாநாயகன்? அரசியலை தாண்டி நான் சொல்றேன். ஒரு காலத்துல கதாநாயகன் யாரு? எம்ஜிஆர். கதாநாயகி யாரு? சரோஜா தேவி. பிள்ளை யாரு? நம்பியார். இப்போ நம்பியார் சரோஜா தேவியை தூக்கிட்டு பாலடைந்த பங்களாவுக்கு போய்வார், திருச்செந்தூர். அங்க அம்மா, அந்த அம்மா கத்தும், ராணு அப்படின்னு கத்துன உடனே திருநெல்வேலியில் இருந்த எம்ஜிஆர் கேட்டோம். எப்படி கேட்கும்னா, நீங்க கேட்கக்கூடாது. அங்கிருந்து அவர் ஆளை விழுத பிடிச்சி தொங்கிட்டு வருவார். அந்த விழுது முடிகிற இடத்துல ஒரு வெள்ளை குதிரை நிற்கும். அதை ஏறி உட்காருவார். யார் வழி சொல்லுவாங்கன்னு தெரியாது. கரெக்டா குதிரை கரெக்டா திருச்செந்தூர் வந்துடும். வந்து அப்ப பாலடைஞ்ச பொங்கலாவில் அப்படி காலை வைக்கி கதவு திறக்கும். எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உலகத்திலே பேண்டுக்கு மேலே பாவாடை சட்டை கட்டினா ரெண்டே ஆளு எம்ஜிஆர் நம்பியார் மட்டும்தான். சண்டை போட்டு அப்படி அடிச்சு தூக்கி போட்டு தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி வச்சு குதிரையில் வச்சு தூக்கிட்டு போவார். பேட்டில் உள்ளவங்களும் சொல்லுவான், தலைவா நம்பியார் கொள்ளு, நீ தூக்கிட்டு போ போனா. இவர் எதுக்கு தூக்கிட்டு வந்தாரோ அதுதான் அவர் தூக்கிட்டு வந்தார். அதை பத்தி யாரும் கவலைப்படல. இப்போ யாரு கதாநாயகன்? சூர்யா. கதாநாயகி யாரு? அனுஷ்கா. இப்போ அனுஷ்காவே பிரகாஷ்ராஜ் பிள்ளை. பிரகாஷ்ராஜ் கண்ணாடி பங்களாவில் அனுஷ்காவை சேலையை உரிய முயற்சி பண்றாரு, முடியல. ஏன்? அது போட்டுக்கிறது டவுசர். கரெக்டா சூர்யா புல்லட் வந்து அப்படி கண்ணாடியை உடச்சிட்டு வர்றாரு. இப்ப தியேட்டர்ல உட்கார்ந்து இருந்தவங்க சொல்றான், இந்த படத்துல இந்த ஒரு சீனி தானே நல்ல சீனி, படம் யாரா இப்ப வர சொன்னதுன்னு கேட்கறான். மனநிலை மாறிச்சா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு வேல் கம்பு கத்தி வச்சு சண்டை போட்டான். இப்ப வந்து துப்பாக்கி. வில்லன் ஓடுறான். வில்லன்னா யாரு? அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் நடிச்சா, அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நடிச்சாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரும் நேரம் பார்த்தது இல்லை. சிவாஜியை பார்த்து தான் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னே நம்மால் கண்டுபிடிச்சான். அப்படி நடிச்சான். இன்னைக்கு யார் கதாநாயகன்? மொத்தமே 35 குள்ள தான் இருக்கான். 4 குள்ள சதை, 7 குள்ள எலும்பு. இவன் ஹீரோ ஓடுறான். இவனை 12 பேர் பிள்ளை ஏக்க பாட்டி சமையல சொல்றான், தப்பிச்சு போயிடறான். ஆனா அந்த ஹீரோ வந்து இதுல இருந்து ஒரு தின்னு துப்பாக்கி தான் இருக்கான். டுமிக்கில் 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 சொல்றான், 12 பேர் செத்துறான். ஏன்னா ஒரு துப்பாக்கியில 6 குண்டு தானே இருக்கு, எப்படி 12 பேர் செத்தான் கேட்டான் தான் நம்ம ரூம் இருப்போமே. கரெக்டா கடைசியா பாருங்க, வில்லன் சொல்றான், இந்த ஹீரோ அப்படியே பைபாஸ்ல ஏறிட்டாரு, இந்த குண்டு பின்னாடியே ஏறுது. வில்லன் ஹீரோ ஓடுறாரு, இந்த குண்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. கரெக்டா குண்டு ஒரு இடத்துல நிற்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ டோல்கேட்ல மாத்திக்கிட்டான், பாஸ்டாக்கு வேலை செய்யாம. குண்டு அப்படியே அந்த இடத்துல நிற்குது. அப்புறம் குண்டை காட்டுறான், அந்த ஹீரோவை காட்டுறான். ஒரே பாட்டு போறான், தாழிபுரம் கேட்டு வந்தேன் தாயமா. என்ன நீ பண்ற? திரைப்படத்தில் என்ன அந்த காலத்துல இந்த காவலை சொல்லி கொடுத்துருக்கான்? போலீஸ்காரர் தொப்பியை கலட்டிட்டாங்கன்னா போனவன் இருக்குன்னு அர்த்தம். டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா காதல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு மான புலி திறந்ததுன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு வேற என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? என்ன பெரிய இது? இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு யோசிச்சு பாருங்க. விளையாட்டு, உணவு முறைகள் மாறிடுச்சு. அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டோம், பழைய கஞ்சி சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், பச்சை மிளகாய் சாப்பிட்டோம். எங்க தாத்தா 90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம படிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒரு இது. அங்க போய் சிக்கன் ரைஸ் கொடுங்க, பாதி வேக வச்ச அரிசி, பாதி வேக வச்ச சிக்கனை போட்டு இப்படி தூக்கி போட்டு பிடிக்கலாம். அப்படிலாம் என்ன?
இதை சாப்பிட்டா நீ மேலே போயிருக்க, இதை சாப்பிட்டா நீ மேலே போயிருக்க. அவன் சொல்றான், நம்மளுக்கு தான் ஒரு இலவும் புரியலை. அதுவும் நம்ம வீட்டு அடுப்புக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கும் என்ன வித்தியாசம்? சட்டிக்கு கீழே நெருப்பு அடிஞ்சா நம்ம வீட்டு அடுப்பு, சட்டியை சுற்றி எரிஞ்சா ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு நம்மளை வச்சு கொடுத்து போறாங்க. அது மாதிரி விளையாட்டு முறைகள். கபடி விளையாண்டோம் கிராமத்தில். இன்னும் நான் கிராமத்தில் தான் இருக்கேன். எம்ஆர் ராதாகிட்ட தான் கேட்டாங்க, கபடியை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவர் தான் சொன்னார், கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்கிறேன்? நம்ம தாண்டா நல்ல காலம் வாருவான் அப்படின்னா. எம்ஆர் ராதா சொன்னான், அப்போ கபடி விளையாடும்போது இங்கிட்டு 7 பேர் இருப்பான், இங்கிட்டு 7 பேர் இருப்பான். அங்கிருந்து பாடி போவான், நான் தான் அவங்க அப்பண்டான் நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பெரம்படுத்து விளையாட வரலாமா. நான் தான் அவங்க அப்பண்டான இவனுக்கு அந்த கோவம் வருமா இல்லையா? மடைக்கு போட்டு குத்துனா வீரர் இருந்துச்சு. இப்போ எப்படி கபடி பாடுறான்? பேர்ட்ஸ் அப்படி போவான். பேர்ட்ஸ் ஹலோ இருக்க போன் வந்திருக்கு, அப்புறம் பேசுறேன். எப்படி வீரம் வருங்கிறீங்க? பம்பரம் விளையாண்டேன் சார். நான்லாம் கிராமத்தில் பம்பரம் விளையாண்டுருக்கேன். அந்த பம்பரம் சுத்தாமல் ஓடி போச்சுன்னா அந்த கிராமத்திலே ஒருத்தர் தடகாத்திரமா இருப்பான். ஓய் பம்பரம் சுத்தலையில் வைடா வட்டம் போட்டு வைப்பான், ஆக்கர் போடுவான், உடச்சு 2ஆ கொடுத்துருக்கான். எங்கள் அப்பா தேடுவார், குர்ரா ஏய் வந்த இல்லை விளாண்டா இல்லை. பம்பரத்தை 2ஆ உடைச்சு கொடுத்துருக்கான். தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த பம்பரத்தை நான் வாங்கிட்டு போனேன். அந்த விளையாட்டு நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. தோல்வி வாழ்க்கையில் வரும், வெற்றி தோல்வி வரும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்தது பம்பர விளையாட்டு. இன்னைக்கு என்ன விளையாடுறான்? நம்ம கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம், செல்போன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். என் பையனா நேற்று தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். 99 பேர் வெட்டிட்டானா ஒருத்தர் தப்பிச்சிட்டான் என்ற வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தர் தப்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? என் தலையை வெட்டிக்கியா நீ? பம்பரம் விளையாடும் போது தோத்து போனா பம்பரத்தை 2ஆ உடைச்சு கொடுத்துருக்கான், நான் வாங்கிட்டு போனேன். தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்னிடம் இருந்தது. இன்னைக்கு கம்ப்யூட்டரில் விளையாடுறான், லேப்டாப்பில் விளையாடுறான். தோத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறானே. அப்படி எப்படி நம் பிள்ளைகளிடம் சிறு சிறு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும் நண்பர்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சிறு சிறு தவறுகளுக்கு ஒரு தவறான முடிவை எடுக்கிறார்கள் என்றால் இந்த விளையாட்டு முறைகள் மாறிவிட்டது. பம்பரம் விளையாண்ட பொம்பளை பிள்ளை பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு விளையாடும். இந்த முத்தை எடுத்து இல்லாத இடத்துல இப்படி போட்டுக்கிட்டே போவோம். என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி விளையாட்டு. நம்மள்கிட்ட இல்லை. தஞ்சாவூர் போனால் தலையாட்டி பொம்மை வாங்கி அந்த கொடுத்தோம். அந்த பொம்மையை சாட்சி விட்டோம்னா இப்படி வந்து நிற்கும். அது என்ன சொன்னது தெரியுமா? நாம் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டால் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லை. விளையாட்டு முறைகள் மாறிடுச்சு. அப்ப எப்படி நம்ம பிள்ளைகள் நிம்மதியா இருப்பாங்க? நம்ம என்ன பண்றோம்? மண்ணில் விளையாண்டா ட்ரெஸ் அழுக்கா போயிரும்னு செல்லில் விளையாட வர்றோம். மண்ணில் விளையாண்டால் உடை மட்டும்தான் அழுக்காகும், செல்லில் விளையாண்டால் அதற்கு உள்ளமும் அழுக்காய் விடும் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நண்பர்களே, உங்களிடம் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகளிடம் தினமும் ஒரு 5 நிமிடமாவது பேசுங்கள். பிள்ளைகிட்ட பேசுங்க. ஏப்பா என்ன பண்ற, என்ன படிக்கிற, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நம்மளுக்கு வேலை நிறைய இருக்கு சார். நம்ம பிள்ளைகளுக்காக தான் சார் சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக தான் உழைக்கிறோம். நான் பிள்ளைக்காக சம்பாதிக்கிறேன், பிள்ளைக்காக தான் உழைக்கிறேன், தூக்கம் இல்லாமல் உழைக்கிறேன். எத்தனையோ பெற்றோர்கள் சொல்கிறீர்கள். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு 5 நிமிடமாவது பேசுங்கள். தயவு செய்து பேசுங்க. ஏப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க, என்ன படிக்கிற, சாப்பிட்டியா, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. நீங்க பேச்ச குறைக்கிறீங்க. உங்கள் வேலைக்காக பிள்ளைகளுக்காக உழைக்கிற நீங்கள் பிள்ளைகளிடம் பேசுகிற நேரத்தை நீங்கள் குறைக்கிறீர்கள், பேச மறுக்கிறீர்கள். யாரோ ஒருவன், எங்கிருந்தோ ஒருவன் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். எப்ப சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு யாரோ ஒருத்தர் கேட்கின்ற பொழுதுதான் உங்கள் மீது உள்ள பாசம் குறைந்து வேறு ஒருவர் மீது பாசம் போய் பிள்ளைகள் தவறுவதற்கு நாமே தான் வழிகாடாக இருக்கிறோம் என்பதை தயவு செய்து உணர வேண்டும். பிள்ளைகிட்ட பேசுங்க சார். நம்ம யார், நம்ம குடும்பம் எப்படி, நம்ம எப்படி வந்தோம், எப்படி வளர்ந்தோம், அப்பா என்ன கஷ்டப்படுறோம், தாத்தா என்ன கஷ்டப்படுறாரு, பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து சொல்லி வளங்க. கேட்கிற பொருளை வாங்கி கொடுங்க, நான் வேணான்னு சொல்லல. பிள்ளைகளிடம் தயவு செய்து நாம் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க வளர தயவு செய்து நீங்கள் மறுத்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள் நண்பர்கள். பிள்ளைகிட்ட சொல்லுங்க சார். கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம உழைச்சி என்ன பண்ண, நம்ம பிள்ளைகளுக்கு தான் உழைக்கிறோம். அப்ப பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும்ல. இந்த சமூகம் எல்லாம் மறந்து கொண்டு இருக்கிறது, மறுத்து கொண்டும் இருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது. உண்மையிலே டிவி பார்க்குறாங்களா, கொஞ்ச நேரம் பார்க்க விடுங்க, இல்லைன்னு சொல்லல. உண்மையிலே அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? வயதுக்கு மரியாதை கொடுத்தது அந்த காலம், வசதிக்கு மரியாதை கொடுப்பதுதான் இந்த காலம். கலர் கலராக மிட்டாய் தின்றது அந்த காலம், கலர் கலராய் மாத்திரை சாப்பிடுவதுதான் இந்த காலம். அந்த காலத்துல
பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் ஆபரேஷனும் கிடையாது. மனுஷன் நிம்மதியாக இருந்தான். குளத்துல தான் சார் குளிப்போம், கம்மாயில குளிப்போம், குளத்துல குளிப்போம். ஆண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க, பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க. நடுவில் என்ன குளத்துல செவரா எடுத்து வச்சிருந்தா இல்ல. மனிதன் அந்த காலத்தில் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற கட்டுப்பாடை மனதுக்குள் வைத்திருந்தான். இந்த 4 செவத்துக்குள்ள பொம்பளை புள்ள குளிக்குது, அதுல பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிற கேவலப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது.